வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோலாம் பார்க்குறீங்களா? பொழுதுபோக்கா இருக்கா? ரொம்ப பிளேடு போடுறேனா என்னன்னு எனக்கே தெரியல. எனக்கு பேசுகிறது தான் பிடிக்கும். அதனால தாங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஆனால் இன்றைக்கி எதுவும் கதையோ பேச்சோ இல்லை. யூடியூப்புக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் தாங்க. அதாவது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய ஒரிஜினல் எஃபெக்டை மட்டும் போடுங்க. அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ, குக்கிங், உங்களுக்கு கைவண்ணம் என்னென்ன கோலம் போட தெரியுமா, ட்ராயிங் பண்ண தெரியுமா, ஒரு டெக்கரேஷன் எதாவது பண்ண தெரியுமா, உங்களுக்கு என்னென்ன கைவினை வேலையெல்லாம் தெரியுமோ சமையல்லேருந்து, அதனால் அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே 60 செகண்டுக்குள்ளே 55 58 வரைக்கும் போடலாம். ஒரு செகண்டுக்குள்ளே யூடியூப்லே உள்ள பாட்டை எடுத்து நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க. அதே போல் 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே, அதாவது மொத்தம் 8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் பெரிய வீடியோ போடுங்க. பெரிய வீடியோனால் நீங்கள் வாய்ஸ் கொடுத்து பேசலாம், இல்லை ஒரு விளாக் போடலாம், கோலம் போடலாம், சமையலை போடலாம், இல்லை ஒரு பலகாரம் சுடுறத போடலாம். அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை 10 நிமிஷம் வீடியோவாக போடுங்க. உங்கள் எஃபெக்டை கொடுங்க. அதுக்கான வியூஸ் வரும். 100 சப்ஸ்கிரைபர் வாங்குகிற வரைக்கும் தாங்க தெரிஞ்சவங்க ரிலேஷன்லாம் கொடுத்து கேட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஷார்ட்ஸையோ வீடியோவையோ பார்த்து அது ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தாங்க எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வாங்குகிற வரைக்கும் ஒவ்வொருத்தரையாக கேட்டு கேட்டு சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தி போட வச்சேன். எனக்கே ஒரு ஷையாக இருந்துச்சு. அப்போ 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. 2000 சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் எனக்காக 2000 சப்ஸ்கிரைபர் உள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. 2000 பேர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலும் 2000 பேர் பார்த்துட்றீங்க. ரொம்ப நன்றி. ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. நான் 1 இயர் தாண்டிட்டேன். அதனால் என்னுடைய வாட்ச் டைம் மட்டும் குறைஞ்சிட்டு போகுது. நான் எதுக்காக சேனல் ஆரம்பித்தேன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுன்னு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மறக்கிறதுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்து பொழுதுபோக்காக இருக்கட்டும்ன்ட்டு எனக்கு நிறைய குக்கிங் பிடிக்கும், கோலம் பிடிக்கும், நிறைய பேசுகிறது பிடிக்கும், நிறைய அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கும். அதனால் நான் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்காக மணி வாங்க மாட்டிங்களான்னு கேட்காதீங்க. மணி ஆசை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆண்டவனாக கொடுத்தால் சேனல் வெற்றி பெற்று, அதாவது ரீச் ஆகி இன்னும் 3000 மணி நேரம் ஓடி இருக்கு. 3300 மணி நேரம் ஓடி இருந்தால் 300 மணி நேரத்தை 300 வாட்ச் அவர் டயத்தை கழிச்சிட்டே வராங்க. 3200 பிடிச்சிருக்கேன். திரும்ப திரும்ப நான் ரன் பண்ணி எஃபெக்ட் கொடுத்து 3200 மணி நேரம் ரீச் ஆகியிருக்கேன். இன்னும் 800 மணி நேரம் ரீச் ஆகணும். சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஆச்சுன்னா மானிட்டேஷன் கிடச்சி, அதுக்கப்புறம் எனக்கு டாலர் கிடச்சி வந்தால் 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 எனக்கு வந்தால் ஆப்ஷன் தான் சந்தோஷம். வரலைன்னாலும் நான் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறதில்ல. எனக்கு பிடிச்ச, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கலையை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலில் ஒரு பொழுதுபோக்குக்காக ஆரம்பிச்சிருக்கேன். அதேமாரி நிறைய பேர் கஷ்டத்துக்காக ஆரம்பித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த கஷ்டத்துக்காக ஆரம்பித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மாதம் 200 300ன்னு சொல்லிட்டு பெரிய சேனல்காரவங்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட்லாம் வரும். புதிய புதிய அப்டேட் அப்பப்போ யூடியூப்பில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக படிக்கவும் தெரியாது, உங்களுக்கு புரிஞ்சுக்கவும் முடியாது. உங்களுக்கு விளக்கம் சொல்கிற அளவுக்கு நான் அந்த வீடியோவில் அவ்வளோ நாடி லென்த்தாக சொல்லவும் முடியாது. நீங்கள் என்னுடைய சேனல், என்னுடைய ஷார்ட்ஸுக்கு மேலே இது என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு பணம் கட்டணும்.
அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம மெசேஜ் பண்ணால் ரூ. 200 ஜிபே பண்ணிவிட்டு நம்ம அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கணும். அவங்க எப்போ நம்மளுடைய மெசேஜை பார்த்து ஆன்சர் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்து பல சேனல் போனது க்ளோஸ் ஆகிடுச்சு. உள்ள வியூஸும் போய் உள்ள டைமும் போய் சேனலை இழுத்து பல பேர்கிட்ட ஐடியா கேட்குறதே தவறுங்க. நீங்கள் நேர்மையாக போட்டிங்கன்னா ஃபுல் எஃபெக்ட்டும் போடணும். ஃபுல் எஃபெக்ட்னா உங்களுக்கு அதில் ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. உங்களுக்கு அது பாட்டு தெரியுமா, ரீல்ஸு பண்ண தெரியுமா, நம்ம ஏஐ வச்சு ரீல்ஸ் பண்ணுங்கிறாங்க. எனக்கு அது தெரியலை, நான் அதை ரிமூவ் பண்ணலை. அதான் நான் வந்து ரீல்ஸ் போட எனக்கு பிடிக்கல, ரீல்ஸ் விரும்பலை. எனக்கு வந்து பாட்டு பாடணுங்கிற ஒரு ஏக்கம் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அது ஓரளவுக்கு தான். நான் ஒன்றும் பெரிய பாடகி கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு தெரியும் பாடுறதுக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு சமையல் போட்டு வீடியோ எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. அதே போல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, சேனல்காரவங்களுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு, ஏங்க நான் ஒரு வருஷமாக இப்போ யூடியூப் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேங்க, எனக்கு வந்து 10 வியூஸ் 20 வியூஸ் தாங்க போகுது, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. மற்ற சேனல்காரங்களாம் பார்த்திங்கன்னா 100K 20K 40K 70Kன்னு வருது. எனக்கு கேயே வரலைங்க, 1000 பேர் கூட பார்க்கல, 20 பேர் 30 பேர் அப்படியே அதோட ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இன்னொரு சேனல்காரங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து பணத்தை கட்டிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, வாட்ஸ்அப் காலில் வாங்க, இல்லையா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய சேனல்லாம் இது ஒரு கிளாஸாக வச்சு நடத்திட்டுருக்காங்க. அவங்க வந்து இத்தனை பேருக்கு நான் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து 10 வீடியோ தான் போட்டாங்க, உடனே அவங்களுக்கு இவ்வளோ 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து நிரம்பிடுச்சு. அதனால் அவங்களுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன். என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் வர வரைக்கும் நான் உங்களுக்கு ரீச் பண்ணுவேன், போவேன், வருவேன்னு அப்படியே வீடியோ அதில் படிக்கும்போது அவங்களுடைய வீடியோ வந்து ரீச் ஆகிடுது. அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய ஆயிடுறாங்க, நம்ம வந்து இருக்கிறதும் போகுது. அது மாதிரி தயவு செஞ்சு அடுத்த சேனல்காரங்கள்ட்ட நீங்கள் இப்போ வந்து புதுசாக அப்டேட் வந்து உங்களுக்கு படிக்க தெரியலையா, இங்கிலீஷ் படிக்க தெரியலையா, ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சால் பரவாயில்ல, தெரியலன்னா அந்த வந்து தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட இந்த மெசேஜ் என்ன, மெசேஜ் வர்றது கூட அவங்களுக்கு தெரியாது, மெசேஜில் என்ன எழுதியிருக்கு படிச்சுட்டு அவங்கள்ட்ட டவுட்டை கேட்டு இதுக்கு ரிப்ளை பண்ணி கொடுமா, இதுதாம்மா இதுக்குள்ளே போகணுமா, ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போகணுமான்னு சொல்லி கேட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பசங்க இருப்பாங்கள்ல, உங்கள் வீட்டு பசங்களோ பக்கத்து வீட்டு பசங்களோ அதுங்கள்ட்ட சொல்லி நீங்கள் கேட்கணுமே தவிர முகம் தெரியாத யாரோ ஒரு சேனல்காரவங்கள்ட்ட சொல்லி பணத்தையும் மாதம் கட்டி ஏமாறாதீங்க. இப்போ வந்து யூடியூபே நமக்கு அல்காரிதம் கொடுத்துருக்கு. எப்படின்னா நீங்கள் வந்து எப்படி எனக்கு இதுமாரி போகலை, எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது, எனக்கு வாட்ச் ஹவர்ஸே வரமாட்டேங்குது, நான் எப்படி தலைப்பில் வீடியோ போடலாம், எந்த மாதிரி போடணும், வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் போய் நீங்கள் அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து நமக்கு ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே அவ்வளோ இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது. படித்து பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போய் மெசேஜ் வரும், வீக்லி ரெசிபி ரெடின்னு சொல்லிட்டு வருதில்ல, அதிலே எல்லாமே வரும். நம்ம வந்து டைம் எத்தனை மணி நேரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு தானே வாட்ச் ஹவர்ஸ் வியூஸு எல்லாமே பார்க்குறோம். அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதை யார்ட்டாவது காமிச்சு கேட்டு நீங்கள் இன்னும் வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்லி உங்கள் வாய்ஸ் கொடுத்தீங்கனாலே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் வந்து சாங் வச்சு போடுறது, சாங் வச்சு மிமிக்ரி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாலே அதில் ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சி, இல்லை இன்னொரு சேனலில் அவங்க வந்து பாடியிருப்பாங்க, அவங்க யார் பாடினாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாமல் அந்த பாட்டையே நம்ம வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸுக்கு அந்த பாட்டை போட்டோம்னா அவங்க வந்து அந்த ஷார்ட்ஸை அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்ஸில் மியூட் விழுந்துடும். உடனே ரிமூவ் பண்ண சொல்லி இதுலேருந்து ஒய்டி ஸ்டுடியோவில் மெசேஜ் வந்துடும், யூடியூப் தரப்பில் கொடுத்துருவாங்க. உங்களுடைய ஷார்ட்ஸ் சைலண்ட்டில் இருக்குது, அதனால் ரிமூவ் பண்ணுங்கள், இல்லை வேறு சாங் வச்சு வீடியோவை ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கேலரியில் அந்த பழைய வீடியோ இருந்தால் நம்ம வேறு சாங் வச்சு போடலாம். நம்ம கேலரியிலேருந்து அதை எடுத்துட்டோன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை டெலீட் பண்ண வேண்டியதான். அதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க.
தயவு செஞ்சு யூடியூப்காரவங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் யூடியூப் ஸ்டுடியோவுக்கு அந்த கொஸ்டின்லாம் கேட்டு நீங்களே ரிப்ளை பண்ணிங்கன்னா அவங்க பதிலுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. உள்ளேயும் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் தலைப்பு உங்கள் டவுட்டுக்கெல்லாம் அதில் ஆன்சர் இப்போ ஒய்டி ஸ்டுடியோவில் எல்லாமே வந்துடுது. 2வது யூடியூப்பும் உங்களுடைய சந்தேகத்துக்கு பதில் சொல்ல தயாராக இருக்காங்க. அவங்கள்ட்ட பணம் கட்டாமல் நீங்கள் கேட்டு உங்கள் சேனலை வந்து நல்ல growth கொண்டு வாங்க. நீங்களும் சம்பாதிக்கலாம். அதாவது இது முதலீடு இல்லாத ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷன். மைண்டுக்கு தான் வேலை நமக்கு. அதை விட மைக்கு வேணும்னாலும் இது வரைக்கும் நான் மைக்கு வாங்கின மைக்கும் யூஸ் பண்ணல. நான் வந்து ஓன் வாய்ஸில் பேசிட்டு ஷார்ட்ஸும் சரி வீடியோவும் சரி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. வர்றது வரட்டும். 1 இயர்க்குள்ளே முடிக்க பாருங்கள். எனக்கு 1 இயர்க்குள்ளே 3000 மணி நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1000 மணி நேரம் பேலன்ஸு நெருங்கி 3300 வரும்போது 1 இயர் ஆயிடுச்சு. திரும்ப வந்து ரிவேஷில் அந்த ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து எத்தனை அரை மணி நேரம், 1 மணி நேரம், 4 மணி நேரம் எப்படி வருதோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. நம்மளுடைய வந்து வாட்ச் டைம் குறைச்சிட்டே வருது. திரும்ப நம்ம வந்து எஃபெக்ட் கொடுத்து நிறைய வீடியோஸோ ஷார்ட்ஸோ போட்டு வாட்ச் ஹவர்ஸு நம்ம கூட்டிக்கிட்டே வரணும். அவங்க வந்து 10 மணி நேரம் இன்றைக்கி போட்டிருந்தாலும் நம்ம 12 மணி நேரம் பார்க்குற மாதிரி நம்ம வீடியோக்குள்ளே விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். மக்கள் ரீச் ஆகி நம்ம பார்க்கணும், நம்ம வீடியோவை பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேர்மையான முறையில் நல்லா போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பைசா கொடுத்து ஐடியாஸ் கேட்காதீங்க தயவு செஞ்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.